அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற 200ல் ஒருத்தவங்க தான் ஜெயிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. நீங்கள் அந்த 200ல் ஒருத்தவங்களாக இருக்கணும், வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை பற்றி ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறணும். ஜெயித்தவங்க அதை என்னோட வெற்றியின் ரகசியம், சக்ஸஸ் ஃபார்முலா இப்படிலாம் சொல்லுவாங்க. வாங்க நாமளும் அந்த சீக்ரெட் சக்ஸஸ் ஃபார்முலாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த எக்ஸாமை எழுத போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. ஸோ நம்ம வேக்கன்சி ஒரு 10,000 அப்படின்னு வச்சுட்டோன்னா கூட 200ல் ஒருத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த 20 லட்சம் அப்ளை பண்ணுறாங்கன்னா 20 லட்சத்தையும் கணக்கு பண்ண தேவையில்ல சார். நம்மளோட போட்டியாளர்கள் யார் அப்படின்றத தெளிவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவு பண்ணணும். ஸோ நமக்கு யாரெல்லாம் போட்டியாளர்கள், யார் போட்டியாளர் இல்லை அப்படின்னா இந்த 20 லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 20 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் போட்டியாளராக இருக்க வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே என்னது அப்படின்னா சும்மா அப்ளை பண்ணுறவங்க. சும்மா அப்ளை பண்ணுறவங்கன்னா யார் சார்? சும்மா அப்ளை பண்ணுறவங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு அப்ளை பண்ணுறவங்க, சரி எதையாவது போட்டு வைப்போம் கிடச்சின்னா லக்கில் போய்க்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணுறவங்க. படிக்கவே மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களாம் நம்ம போட்டியாளர்கள் இல்லை. சரி, அடுத்து நம்மளோட போட்டியாளர்கள் 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் யாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் நீங்களும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அவங்க என்னது அப்படின்னா எப்பயுமே எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு காம்படேட்டர் தான். அடுத்து வேறு யார் போட்டியாளர்கள் அப்படின்னா இந்த 10,000 வேக்கன்சியில் காசு கொடுத்து எப்படியாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதுவும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களும் காம்படேட்டர் தான். ஒரு ஆள் அப்படி வேலைக்கு போனாலும் அவங்களும் நமக்கு என்னது போட்டியாளர் தான். ஏன்னா நமக்கு வேணுன்றது என்னது ஒரு வேலை தான். நமக்கு கிடைக்க வேண்டிய வேலையை யாரோ ஒருத்தவங்க காசை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களும் நமக்கு என்னது போட்டியாளர் தான். ஒரு ஆள், நான் சொல்கிறேன் 10,000ல் ஒரு ஆள் காசு கொடுத்து வேலைக்கு போனாலும் அவரும் உங்களுக்கு போட்டியாளர் தான். ஏன்னா அது உங்கள் வேலையாக கூட இருக்கலாம். சரி, அடுத்து 3வது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க தான் என்னது அப்படின்னா ஸ்பெஷல். ஸோ இந்த 3 கேட்டகரியில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 10,000 பேரையும் வேலைக்கு போக போகிறாங்க உள்ளுக்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எந்த கேட்டகரியை இருக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி வருவீங்களா அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க. என்ன சார் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க? ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படிக்கிறவங்க, எப்படியும் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருவாங்க, சரிங்களா? நியூஸ் பேப்பரை டெய்லி படிப்பாங்க, நியூஸ் சேனல்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ரிட்டன் நோட்ஸ் அவங்களா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்க் டெஸ்ட்டு டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுவாங்க. ஸோ எந்த மெட்டீரியல் கிடைச்சாலும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க டிவியே பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? சோஷியல் மீடியா இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எதையுமே இது பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, சரிங்களா? வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட சும்மா தலையை காமிச்சிட்டு தான் வருவாங்க. திருவிழா அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்படி அவங்கள வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கும், ரொம்ப நியாயமானது தான். அடுத்து காசு கொடுத்து வேலை வாங்க போகிறவங்க, இந்த கேட்டகிரியில் நீங்கள் வருவீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் நீங்கள் வருவீங்களான்றதை முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்லை அப்படின்னா 2வது கேட்டகிரியை பார்ப்போம், காசு கொடுத்து வேலை வாங்குறவங்க. ஸோ இந்த கேட்டகிரிக்குள்ளே யாரும் வர வேணாம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்து 3வது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க யார் சார்? ஸோ இவங்க தான் என்னது அப்படின்னா எதை படிக்கணுமோ அதை மட்டும் படித்து வேலைக்கு போகிறவங்க. அதே மாதிரி அனாலிசிஸ் பேஸ் பண்ணி படித்து வேலைக்கு போக போகிறவங்க. ஸோ இந்த 3 கேட்டகிரியில் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க வேலைக்கு கூட போய்கிட்டு இருப்பாங்க, ஆனால் 4 மணி நேரம் படித்தாலும் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க தான் எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்றது இருக்கிறதுலையே என்னது அப்படின்னா ரொம்ப ஈஸியானதா டஃப்பானதா? ரொம்ப ஈஸியானது. ஈஸியானது மட்டும் இல்லை, டஃப்பானதும் அப்படின்றதும் உண்மை தான், சரிங்களா?
ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இதில் அப்ளை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க ரேஷியோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 0.5% தான் வேலைக்கு போகிறாங்க. அதான் சொன்னேன், 200ல் ஒருத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்கிது. ஸோ அப்போ இது வந்து என்னது, ஈஸியான எக்ஸாம்னு சொல்லலாம், கஷ்டமான எக்ஸாம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் நமக்கு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியை பற்றி ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறணும்னு சொன்னீங்களே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். சரிங்களா? என்னது அப்படின்னா, இங்கே நிறையா படிக்கிறவங்க என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா வேலைக்கு போக போகிறதில்ல. நான் தான் நிறையா படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், சரிங்களா, நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடச்சிடும். குரூப் 4லாம் 10th குவாலிஃபிகேஷன் தானே. சரிங்களா? ஒரு பிஹெச்டி முடித்தவரும் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிறவரும் என்ன பண்ணுறாங்க, போட்டி போடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, யார் வேணாலும் ஜெயிக்கலாம். சரிங்களா? 10th படித்தவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம் சொல்லப்போனால். சரிங்களா? பிஹெச்டி முடித்தவரை விட 10th படித்தவங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய நான் படிக்கிறேன் அப்படின்றது முக்கியமே கிடையாது. சரிங்களா? யார் ஸ்மார்ட்டாக படிக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்மார்ட்டாக படிக்கிறதுனா என்ன சார், அதை தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸ்மார்ட்டாக படிக்கிறது அப்படின்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ்ஸு, பேட்டர்ன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னது அப்படின்னா, 60% கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 60% கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில், எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே ஒரு 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 3 விஷயங்களை நாம் பார்க்கணும். என்னது, சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். சரிங்களா? சிலபஸில் இருக்கிறத கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற இந்த அனாலிசிஸை நம்ம ரிகோரஸாக பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் இருக்குது. இப்போ 2019 இப்போ 2025 இப்போ வரைக்கும் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 100 கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா மொத்தம் எவ்வளோ வரும், 100 கொஸ்டின் பேப்பர்னால் 20,000 கொஸ்டின் வரும். சரிங்களா? 100 கொஸ்டின் பேப்பர்னால் 20,000 கொஸ்டின் வரும். இந்த 20,000 கொஸ்டினையும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். பண்ண முடியுமா? பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே பண்ணிடலாம். ஸோ ஆனால் இல்லை அப்படின்னா தான் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாம் இருக்கோம். சரிங்களா? சிலபஸை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்குறோம். ஸோ வெயிட்டேஜ், டைம் அலாட்மெண்ட். ஸோ அப்போ நமக்கு இப்போ சிலபஸில் நமக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சயின்ஸில் வந்து 5 கேள்வி தான் கேட்போம், அடுத்து ஹிஸ்ட்ரியில் இத்தனை கேள்வி தான் கேட்போம், சுவாலஜியில் இவ்வளோ தான் கேட்க போகிறோம், சரிங்களா, ஜியாகிரஃபியில் இவ்வளோ தான் கேட்க போகிறோம், இப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த வெயிட்டேஜும் டைம் அலாட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய பகுதி கேள்வி அதிகமாக வரக்கூடிய பகுதியாக இருக்குன்னா அதுக்கு நம்ம டைம் அலாட்மெண்ட் கூட கொடுத்து நல்லா படிச்சுக்கிறணும். சரிங்களா? ஒரு டாபிக் வந்து வெயிட்டேஜே இல்லை, சரிங்களா, கேள்வி 1 வந்தாலும் வரலாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு டைம் அலாட்மெண்ட் போட்டுட்டு ஒரு 10 நாள் உட்காந்து படித்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ வெயிட்டேஜும் டைம் அலாட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பேட்டர்ன் ப்ரெடிக்ஷன். பேட்டர்ன் ப்ரெடிக்ஷன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இந்தந்த கேள்விகள்லாம் இந்த டாப்பிக்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அல்லது இந்தந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரிடிக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த தடவை வந்து எப்பயுமே நமக்கு குப்தர்கள்லேருந்து ஒரு கேள்வி வந்துடுது. ஸோ அப்போ அந்த குப்தர்கள்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ விஜயநகரம் இதிலேருந்து கேள்வி வந்தாலும் வரலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டாப்பிக்லேருந்து இந்த ஏரியாவிலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா சில சமயங்களில் அதில் கலை சம்பந்தமாகவே கேள்விகள் கேட்பாங்க. குப்தர்கள் அப்படின்னா அவங்களோட கலை சார்ந்த கேள்விகளாக இருக்கும். அவங்களோட சிறந்த கட்டடக்கலை எது, அவங்களோட கலைகள் சார்ந்து இசை அறிஞர் யார், அந்த மாதிரியான கேள்விகள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த டாபிக் உள்ள போனோம்னா இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம அகழ்வாராய்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மாதிரி கேள்விகள் வரும், ரீசெண்டாக நியூஸில் எந்த அடிப்படையில் எது கேட்கப்படுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ கீழடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து என்ன ஒரு இப்போ நியூஸில் அடிக்கடி வருது அப்படின்னா அதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அப்போ இப்படி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு
ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸ் இதை நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட்டு போட ரெடியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சிலபஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் வச்சு அனாலிசிஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். வெயிட்டேஜ் அது வந்து சிலபஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சும் வெயிட்டேஜ் ஒரு கொண்டு வர்றோம். சரிங்களா? ஒரு வெயிட்டேஜ்ன்றது இந்த டாப்பிக்கோட வெயிட்டேஜ் எவ்வளவு, 100% இருக்குன்னா இது வந்து 100% இதில் வந்து கேள்வி வரும். டைம் அண்ட் ஒர்க்கா ஒரு கேள்வி கேட்டுருவாங்கடா, பர்சன்டேஜா ஒரு கேள்வி கேட்டுருவாங்கடா அப்படின்ற மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ ஒரு டாப்பிக்கு வெயிட்டேஜ் 10% அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு என்னது, வெறும் 10% தான். சரிங்களா? அப்போ அதுக்கான டைம் அலாட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லைன்னா கடைசிக்கு வச்சுக்கலாம் அந்த டாப்பிக்கை. சரிங்களா? ஸோ அதுதான் அடுத்து பேட்டர்ன் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சே நடந்துடும். சரிங்களா? ஆனால் இதற்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். பேட்டர்ன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா சும்மா புத்தர்களில் கேள்வி கேட்குறாங்க, ஓகே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு போகாமல் அது எப்படி கேட்கப்பட்டு வருகிறது, தொடர்ந்து 10 வருட கேள்விகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத ஒரு பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன் பண்ண தெரியணும். சரிங்களா? இப்போ அமைச்சரை எப்படி கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன் கண்டு வர்றோம். சரிங்களா? ஸோ அப்போ இவ்வளோதாங்க, இதை நீங்கள் பண்ணணும். ஆனால் இதை பண்ணுவதற்கான நேரம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா எப்பயுமே டைம் இஸ் எவ்ரி திங். சரிங்களா? டைம் தான் என்னது எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் எப்போ வருதுன்றது உங்களுக்கே தெரியும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் தான் இருக்குது அப்படின்ற காலக்கெடுவில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இந்த 4 மாதத்தில் உட்காந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எல்லாம் வச்சு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் எப்படி கேள்விகள் கேட்கப்படுது, எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், எதுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா டைம் காலி ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டயத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று டயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். மணியை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்து உங்கள் டயத்தை சேவ் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இப்போ உங்கள் டைம் சேவ் ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் உங்களோட மணி சேவ் ஆகுது. சரிங்களா? ஃப்யூச்சரில் என்ன சார் மணி சேவ் ஆகுது, உங்களோட சம்பளம் இப்போ 30 வயசில் வேலைக்கு போகிறீங்கனாலும் 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்க போகிறீங்க. அப்போ 30 வருஷம் இன்ட்டு 12 மாதம். சரிங்களா? அப்போ எவ்வளவு, 36 சரிங்களா? ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20,000 சம்பளம் வாங்கினா கூட உங்களுக்கு சேவ் ஆக போகிறது அப்படின்றது எவ்வளோன்னு பாருங்கள். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பளம்னா ரொம்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப மினிமமாக தான் சொல்கிறேன். சரிங்களா? 6 12 மிச்சம் 1 2 6 1 7. சரிங்களா? இங்கிட்ட ஒரு 3 0 போடணும். சரிங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 20,000. ஸோ அப்போ இன்னும் ஒரு 0 போடணும், 72 லட்சம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 72 லட்சம் என்னவாக போகுது அப்படின்னா சேவ் ஆக போகுது. ஸோ அப்போ இப்போ அதுக்கான மணி அப்படின்றத நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் சேவ் ஆகும். இப்போ இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இல்லைன்னா உங்களோட டயத்தை இங்கே அனாலிசிஸில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடும். சரிங்களா? ஸோ இதை ப்ராக்டிக்கலாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கானது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வருவீங்க அப்படின்றதுனால தான் அதை தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எப்பயுமே வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு வரையில் சாதாரணமாக தான் தெரியும். சரிங்களா? அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ அதனால் வாய்ப்பு வரும்போது எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் வரையில் அதை பாதிக்கக்கூடிய முடிவாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க. இந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு பேட்ச் நாங்கள் கொண்டுட்டு போகிறோம்ல, இதை பற்றி உங்களுக்கு எனக்கு இன்னும் கூடுதலாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் சார், இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும் சார் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்மார்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பற்றின கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல முடிவாக எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.